டிரான்ஸ் இந்தியா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் பிரபுதேவா நடிக்கும் ஜாலியோ ஜிம்கானா நவம்பர் 22 முதல் தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. ஒசூர் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் தலையில் மர்ம நபர் வெட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, இந்த நிகழ்வு தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் பல்வேறு குற்றவியல் வழக்கறிஞர் நடத்தி வரும் பிரபல வழக்கறிஞர் சத்யநாராயணன் என்பவரிடம் சுமார் 30 வயது மதிக்கத்தக்க இளம் வழக்கறிஞர் கண்ணன் என்பவர் பயிற்சி வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்பாக ஆஜராகிவிட்டு வெளியே வரும் பொழுது மர்ம நபர் ஒருவர் அவரை சரமாரியாக பட்டப்பகலிலே ஓட வெட்டியுள்ளார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் தற்போது தனியார் மருத்துவமனையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வெட்டியவர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். தப்பி ஓடியவர் கொலையாளி அருகில் இருந்த JM2 நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். இது சம்பந்தமாக அதாவது ஒசூர் நகர போலீசார் அவரை விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் தாலுகா அலுவலகம் நீதிமன்றம் அமைந்துள்ள இந்த பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதி அதாவது ஒசூர் நீதிமன்றம் மற்றும் தாலுகா அலுவலகம் எப்பொழுதும் பரபரப்பாக காணப்படும் இந்த பகுதியில் இந்த வழக்கறிஞர்களிடையே ஏற்பட்ட மோதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒசூர் நீதிமன்றத்தில் பயிற்சி வழக்கறிஞர் கண்ணனை மர்ம நபர் ஒருவர் தாக்கியிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு செய்தமைக்கு நன்றி முரளி. நீதிமன்ற நுழைவில் வழக்கு புத்தகங்களுடன் வந்த வழக்கறிஞரை பின்னால் நின்று அரிவாளால் மர்ம நபர் வெட்டியிருக்கிறார். மேலும் வழக்கறிஞரை அரிவாளால் வெட்டிய மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஒசூர் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் ஒருவரினுடைய தலையை மர்ம நபர் வெட்டியிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். நீதிமன்ற நுழைவு வாயிலில் வழக்கு புத்தகங்களுடன் வந்த வழக்கறிஞரை பின்னால் நின்று அரிவாளால் மர்ம நபர் ஒருவர் தாக்கியிருக்கிறார். அரிவாளால் வெட்டியிருக்கிறார் அந்த மர்ம நபர். படுகாயமடைந்த வழக்கறிஞர் கண்ணன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்.